உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்ககிட்ட ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் மூலமா 1 crore பில் பண்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா? இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தாட்ஸ் இருக்கா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து 25% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதனால வந்து ஈஸியா 1 crore பில் பண்ணலாம், 2 crore பில் பண்ணலாம், நீ ஜஸ்ட் அது வாங்கிட்டு இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் இதுல நிறைய ரிஸ்க் இருக்கு. 25-30% ஏறுறது, 30-40% விழவும் செய்யும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். ரெண்டாவது வந்துட்டு இதுல என்னென்ன மாதிரியான ரிஸ்க்ஸ் இருக்கு, இது யாருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செபி என்ன மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்குன்னா, இந்தியாவில் இருக்கிற மார்க்கெட் கேப் பேஸ் பண்ணி கம்பெனிஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. 1 to 100 வரைக்கும் டாப் 1 to top 100 மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனிஸ் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றது அந்த கம்பெனிஸ்ல பண்ணோம். 101 to 250 வந்து மிட் கேப்னு சொல்றாங்க. 251st ரேங்க்ல இருந்து இருக்கிற எல்லா கம்பெனிஸும் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கான கம்பெனிஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் கேப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஸோ மார்க்கெட் கேப் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ எவ்வளவு ஷேர்ஸ் மொத்தமா இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க இந்த கம்பெனி பார்த்துக்கோங்க. போஸ்டல் கார்ப் அப்படிங்கிற கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 339 கோடி. அதாவது வந்து 50 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மொத்த ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 கோடி ஷேர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ 7 கோடி இன்ட்டு 50 பார்த்தீங்கன்னா 350 கோடி. ஸோ 7 கோடி ஷேர்ஸ் இருக்கு. இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற விலை 50 ரூபாய். மொத்தம் மார்க்கெட் கேப் 339 கோடி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இந்தியாவில் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கேப் இப்போ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி இதெல்லாம் வந்து மார்க்கெட் கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ இதெல்லாம் ரேங்க் படி போட்டோம்னா 1 to 100 வரும். அடுத்து 101 to 250 பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கிற கம்பெனிஸ் வரும். ஸோ 251ல இருந்து இருக்கிற கம்பெனிஸ் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது எப்படி நடக்கும்னா டிபிக்கல் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து கேபிட்டல் பூல் பண்ணுவாங்க. ஒருத்தர் 100 ரூபாயில இருந்து 500 ரூபாய், 1000 ரூபாயில இருந்து 10,000, 20,000 வரைக்கும் மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எஸ்ஐபி மூலமா. ஸோ இந்த கேபிட்டலை எடுத்துட்டு போயிட்டு ஸ்மால் கம்பெனிஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து அவங்களுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ கடன் அதிகமா இருக்கக்கூடாது, இல்லாத கம்பெனிஸாக தான் பார்த்து வாங்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கணும். ஆர்ஓஇ வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும். ஸோ ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து உங்களுக்கு ஆனதா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ரிஸ்க் அப்பிடைட் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 18% நிஃப்டி விழுந்திருக்கு. இதே வந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்புக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு, ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ். இப்போ ஸ்மால் கேப் பாருங்க, இதே டைம் ஃப்ரேம் 2022ல பார்த்தீங்கன்னா இதே டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு வந்துட்டு இது எவ்வளவு விழுந்திருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க வரைக்கும் விழுந்திருக்கு. ஸோ 34% விழுந்திருக்கு. இப்போ இது வந்து 18% தான் விழுந்திருக்கு. லார்ஜ் கேப் அதாவது நிஃப்டி 50 18% விழும்பொழுது இது வந்து 35% விழுந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, 2025ல பார்த்தீங்கன்னா 26%, ஏப்ரல் 25 வரைக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா 15% விழுந்திருக்கு. வேற இது பார்த்தீங்கன்னா இவ்வளவு விழுந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட டபுள். இதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் நிறைய கொடுக்கும், அதே மாதிரி விழுந்தாலும் வந்து எக்கு தப்பா விழும். ஸோ உங்களோட ரிஸ்க் அப்பிடைட், உங்களால எவ்வளவு தூரம் லாஸ் பார்க்கறதுக்கு, நோஷனல் லாஸஸ் பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸும் பயங்கரமா கொடுத்துருக்கு. இப்போ பாருங்க 2020ல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பாருங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 200% கொடுத்துருக்கு. இதே இது பார்த்தீங்கன்னா
2020க்கு போறோம். இங்க இருந்து இங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா 500% வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளியே பார்க்கணும். இந்த ஃபால்ல இருந்து எடுத்துக்கோங்க. இந்த ஃபால்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 200 200% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது வந்து 500% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட கோல்ஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 6 மாசம் 1 இயர் 2 இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ஸ் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இங்க 30% 40% வியூ வருது, அப்புறம் ஹெவியா மேலே போகும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டி 1% விழுந்தா இது 2% விழுது. அதனால வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்முக்கு வந்து இது அட்வைசபிள் கிடையாது. லாங் டேர்ம் அட்லீஸ்ட் 7 to 10 இயர்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களோட ஏஜ் ப்ராப்ளி 45 கீழே இருக்கீங்க, 10 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்கு, ஆர் ரொம்ப இயர்லி 25 30ல இருக்கீங்க, 35ல இருக்கீங்கன்னா நீங்களாம் ஸ்மால் கேப்ஸ்ல கன்சிடர் பண்ணலாம். அண்ட் எல்லா காசும் இதுல போடக்கூடாது. ஸோ ஈக்குவல் பெட்ஸ் இருக்கணும், லார்ஜ் கேப் இருக்கணும், மிட் கேப் இருக்கணும், டெட் ஃபண்ட் இருக்கணும், எல்லாம் ஸ்பிளிட் பண்ணிட்டு கொஞ்சம் காசு வந்து இதில் போடும்பொழுது இது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு ரிஸ்க் அப்பிடைட் அதிகமா இருக்கு, எனக்கு ரிஸ்க் எடுக்க ரெடி. ரெண்டாவது வந்து நடுவில் திடீர்னு ஒரு 2 மாசம் கழிச்சு பார்க்குறேன் விழுந்திருக்கு, இல்லை ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் நீங்க சின்சியரா ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்ல போடுறீங்க, ஒரு 2 லட்சம் ரூபாய் போட்டிருக்கீங்க, திடீர்னு பார்த்தீங்க 2 வருஷம் கழிச்சு அது 1.5 லட்சம் 1.25 லட்சம் இல்லை 1,60,000 அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அதை வந்து விற்காம ஹோல்டு பண்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா? அதை நீங்க பண்ண ரெடி அந்த மாதிரியான இது, அதாவது நீங்க நல்ல ஃபண்டை சூஸ் பண்றீங்க, தப்பான ஃபண்ட்ல போட்டுட்டு போயிட்டு இருக்குன்னா அது வேற. கரெக்டான ஃபண்டு, கரெக்டான நம்பர்ஸ் மெட்ரிக்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபால் இருக்கு, 20-30% கீழே விழுந்து இருக்கு அப்படிங்கிற பொழுது நீங்க வந்து வாங்க ரெடியா அப்படிங்கறதுதான் கேள்வி. ஹோல்டு பண்ண ரெடியா? அதுக்கான பேஷன்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்க எல்லாத்துலயும் பை பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த வேவை ரைட் பண்ணலாம். பட் நீங்க இங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க விழும்பொழுது ஒரு 6 months 1 இயர்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க லாஸ்ட்ல தான் இருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து இப்படி வாங்கி விற்பேன், ஸோ இந்த இடத்துல வாங்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ பேஷன்ஸ் ரொம்ப கம்மியான ஆளு, இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி இங்க எங்கேயாவது வந்து நீங்க வித்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும், உங்களுக்கு யூஸ் கிடையாது. நீங்க இது வரைக்கும் ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணி ஃபுல்லா ரைட் பண்ணணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். இன்னும் நீங்க மந்த்லி பாத்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் பாருங்க, 2019ல இருந்தா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இங்கேயும் வந்து 2008ல இருந்து பார்த்தாலுமே ஸ்மால் கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்ல பாருங்க 15 17 16 17 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 600%. ஸோ இது ரொம்ப நல்ல நம்பர்ஸ் வந்து டெலிவர் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஷார்ட் டேர்ம் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும், நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் திடீர்னு இருக்கும், உங்களோட ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கணும். அடுத்து வந்து லாங் டேர்ம் ஹரிசன். ஸோ உங்களோட சைல்டு எஜுகேஷன் 15 இயர்ஸ் கழிச்சு இருக்கு, என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்றேன், அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க வந்து போடலாம். 10-15 வருஷம் தள்ளி இருக்கிற கோல்ஸ்க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க இயர்ஸ் கழிச்சு எனக்கு காசு வேணும், 6 மாசத்துல காசு வேணும்னு சொல்லி நீங்க ஸ்மால் கேப் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா அது வந்து வேலைக்கு ஆகாது. இதுல இன்னொரு மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ இப்போ என்ஏவி எடுத்துக்கோங்க. என்ஏவி வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லார்ஜ் கேப்போட என்ஏவியை விட இது வந்து இன்னும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். ஏன் ரீசன் என்னன்னா ஸ்மால் கேப் ஷேர்ஸுக்கு வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கம்மியா இருப்பாங்க, லிக்விடிட்டி வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்ல ஒரு 10 பேர் ஆளுக்கு 1 லட்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, 10 லட்சம். பேங்க் அந்த 10 லட்சத்தையே கடனா கொடுக்கும். ஸோ திடீர்னு ஒரு நாள் 10 பேரும் போய் எனக்கு 10 லட்சம் வேணும் அப்படின்னாங்கன்னா இந்த பேங்க் கிட்ட இமீடியட்டா அந்த காசு இருக்காது இல்லையா? ஸோ அதே தான் இங்கே ப்ராப்ளம். ஸோ லிக்விடிட்டி வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம். நீங்க வந்து ஸ்மால் கேப் ஷேர்ஸ் வாங்கலாம், பட் திடீர்னு விற்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா விற்கிறது வந்து ஈஸி கிடையாது. உங்களுக்கு வந்து சில சமயம் செல்லரே கிடைக்க மாட்டோம். அதுவும் ஹியூஜ் சங்க் ஆஃப் மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது செவரல் க்ரோர்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா
அதை பை பண்றதுக்கு டிமாண்ட் சப்ளை இருக்கும் பொழுது தான் வந்து பையர்ஸ் கிடைக்கும் பொழுது தான் உங்களால வந்து செல் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து லிக்விடிட்டி ரிஸ்க் வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க். ஸோ அதனால வந்துட்டு லிக்விடிட்டி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்லாம் எடுப்பாங்க. இந்த லிக்விடிட்டி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து ரெகுலராக எடுத்து உங்களுக்கு மந்த்லி குவார்டர்லி பேசிஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து செபியை வந்து முக்கியமாக வச்சிருக்கிற நோட்ஸ். ஸோ அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 65% ஆஃப் தி ஃபண்டு தான் வந்து ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மீதி வந்து லார்ஜ் கேப் கேஷ் வேற ஏதாவது சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து பண்ண சொல்லி தான் வந்து செபி ரூல் வச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து லிக்விடிட்டி ரிஸ்க் இருக்கு, மார்க்கெட் ரிஸ்க் இருக்கு. மார்க்கெட் ஹெவியா விழுந்தாலும் இது பயங்கரமா விழும், அது தாங்கிக்கிற கெப்பாசிட்டி இருக்கணும். அடுத்து கம்பெனி ரிஸ்க் இருக்கு. இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் எல்லாமே சின்ன சின்ன கம்பெனிஸ், ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற கம்பெனிஸே வாங்கினாலும் சில சமயங்கள்ல கம்பெனி சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு ஹெவி லாஸ் ஆகும். இது வந்து பெரிய கம்பெனிஸ்ல இருக்காது. ஸோ கம்பெனி ரிஸ்க், மார்க்கெட் ரிஸ்க், லிக்விடிட்டி ரிஸ்க், இது போக வாலட்டிலிட்டியும் ரொம்பவே வந்து ரொம்ப பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். டக்குன்னு வந்து விற்க முடியாதுங்கிறப்ப ப்ரைஸ் நீங்க வாங்குற ப்ரைஸ் விற்கிற ப்ரைஸ்க்குமே பெரிய, நீங்க வந்து ஒரு 140 ருபீஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 140, 141 நீங்க வந்து செல் ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா பையர் வந்து 130ல இருக்கும். ஸோ வாங்குறதுக்கு ஆளே இருக்காது, 4 பேர் தான் இருக்காங்க பையருங்கிறப்ப நீங்க வச்சுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கணும், இல்லை அவங்க கேட்குற ப்ரைஸ்ல நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால என்ஏவி வந்து பயங்கரமா ஃபிளக்சுவேட் ஆகும். நீங்க டெய்லி உட்காந்து அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பிரேக் தான் வரும். ஏன்னா பயங்கரமான மூவ்மெண்ட் இருக்கும், நீங்க வாங்கி 2 நாள் கழிச்சு ஹெவியா விழுந்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாமே இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க வந்து ரெடி அப்படின்னா நீங்க வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல போடலாம். பட் இதுல அட்வான்டேஜ் என்னன்னா லாங் டேர்ம் நீங்க நல்ல ஃபண்டா சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல க்ரோத் இருக்கும், பயங்கரமான ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் ஹோல்ட் பேஷண்டா ஹோல்ட் பண்றவங்களுக்கு சிக்னிஃபிகண்டான ரிட்டர்ன்ஸ் கொடுத்து நானே வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா நீங்க வாங்கும் பொழுது இது எல்லாம் எப்படின்னா ஹை க்ரோத் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் ராகேஷ் ஜின்வாலா வந்து டைட்டன் கம்பெனியை வாங்குங்க, இது வந்து ப்ளூ சிப் கம்பெனி ஆகும், லார்ஜ் கேப் ஆகும், Nifty 50க்குள்ள போகும் அப்படின்னு வந்து எல்லா இன்டர்வியூலயும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் வந்து வாங்கும் பொழுது டைட்டன் வந்து ரொம்ப சின்ன கம்பெனி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது 100 மடங்கு 150 மடங்கு வந்து மேலே ஏறிச்சு. ஸோ அதே மாதிரி பொட்டென்ஷியல் இருக்கிற சின்ன கம்பெனிஸ்ல இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸ்மால் கேபிட்டல்ஸ். அடிச்சா ஜாக்பாட் அந்த மாதிரி ஒரு சில கம்பெனிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரமாதமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ரிஸ்க்கு இருக்கிறது இருக்கும். நான் காமிச்ச மாதிரி ஆல்ரெடி சார்ட்ல காமிச்ச மாதிரி திடீர்னு ஃபால் எல்லாம் ஹெவியா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஹை க்ரோத் இருக்கும், ஹை வாலட்டிலிட்டி இருக்கும். லாங் டேர்ம்க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் 1 இயர் 2 இயர்ஸ் விஷயம் எடுக்கக்கூடிய மணியை இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க ஸ்மால் கேப்ல. இதுல வந்து இன்னொன்று என்னன்னா ஃபண்ட் மேனேஜர் கரெக்டா சூஸ் பண்ணோம். ஏவிஎம் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகம், ஒரு 25,000 கோடி 30,000 கோடி இருந்தா பெட்டர். அதுக்கு மேல இருந்ததுன்னா உங்களுக்கு டிப்ளாய் பண்றதுக்கு நல்ல ஸ்மால் கேப் கம்பெனிஸ் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது ஒன்று கேஷ் கையில வச்சுட்டு இருப்பாங்க, இல்ல அதுல வந்துட்டு உங்களுக்கு டிப்ளாய் பண்ண முடியாதனால பெரிய ரிட்டர்ன் வருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. உங்களுக்கு நல்ல ப்ரொஃபஷனல் மணி மேனேஜர், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளா இருக்கிற ஃபண்ட் மேனேஜரா பார்த்து நீங்க வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் அவங்க ப்ராப்பரா டைவர்சிஃபை பண்ணி எல்லா செக்டார்லயும் போடுறாங்க. இப்போ ஸ்மால் கேப்ல பாத்தீங்கன்னா விதவிதமான செக்டர்ஸ் இருக்கும். சடனா பாத்தீங்கன்னா கெமிக்கல் லிஸ்ட் ஆகாத செக்டர்ஸ்லாம் இருக்கும். இப்போ கெமிக்கல் இல்ல வந்து மேனுஃபேக்சரிங்லேயே வந்து ஆட்டோ ஆன்சிலரி, இந்த மாதிரி வந்து அன்னோன் கம்பெனிஸ், பிளாஸ்டிக் பேக்கேஜிங், இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அதனால வந்து செக்டர் வைஸ் டைவர்சிஃபை பண்ணி ப்ராப்பரா இருக்காங்களா அப்படிங்கிறதையும் வந்து நீங்க பார்க்கணும். எக்ஸிஸ்டிங் ஃபோலியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நல்ல தரவா ரிசர்ச் பண்ணிட்டு தான் நீங்க வந்து ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபண்ட் மேனேஜரோட எக்ஸ்பர்டீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபெயிலியருக்கான சான்ஸ் இருக்கும், பட் ரிஸ்க் எடுக்கிற ரிஸ்க்கு ஏற்ற அளவுக்கு அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கவும் வாய்ப்பு அதிகம். ஹை டைம் ஃப்ரேம்ல போடுங்க, வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும், அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மனப்பக்குவம் இருக்கணும். லிக்விடிட்டியும் அதிகமாக இருக்கும், லிக்விடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஃப்ளக்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான மனப்பக்குவம் இருக்கணும். ஸோ அண்ட் ஃபைனலி டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர்க்குள்ள நீங்கள் விற்றீங்கன்னா 20% டேக்ஸு,
அபவ் 1 இயர் நீங்க ஹோல்ட் பண்ணும்போது 12.5% டேக்ஸ் ஆன் இயர் ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ வெறுமனே யாராவது ஸ்மால் கேப் ஃபண்ட்ல போட்டால் 1 crore வரும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு பிளைண்டா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இவ்வளோ ரிஸ்க்ஸ் இருக்கு, இவ்வளோ ரிட்டர்ன்ஸ்க்கான பாசிபிலிட்டி ஸ்கோப்லாம் இருக்கு. எல்லாத்தையும் யோசிச்சுட்டு உங்களோட கோல் என்ன, உங்களோட நீட் என்ன, ஆல்ரெடி எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கோம், ஆல்ரெடி கம்மி ரிஸ்க்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கோமா, அப்போ அதிகமான ரிஸ்க்ல இது வாங்கலாமா, நம்மளோட கோல்ஸ்க்கு மீட் பண்றதுக்கு இது கரெக்டா இருக்குமா அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு தான் வந்து ஒரு ஸ்மால் கேப்பை இன்வெஸ்ட் பண்ணுங்க.